அஸ்மத் குருபியோ நமஹ. ஸ்ரீ லீலாசுக்கருடைய ஸ்ரீ கிருஷ்ண கர்ணாமிர்தம் அந்த ஸ்தோத்திர கிரந்தத்தில் 3வது ஆஸ்வாசம், 2 ஆஸ்வாசம் முடிஞ்சு இப்போது 3வது சாப்டர். அதில் 61, 62வது ஸ்லோகம். 61ல் கிருஷ்ணனின் சாம்ராஜ்யம், கிருஷ்ணாவதாரத்தின் மகிமை, அதை பற்றி நிந்தாஸ்துதியில் தெரிவிக்கிறார். அதாவது அவனை தூற்றுதல் போன்ற ஒரு வியாஜத்தில் போற்றுகிறார். அது ஒரு கவிதை மரபு. ஸ்கந்தா வாரசதோ பிரஜா கதிபயே கோபா சகாயாதய ஸ்கந்தாலம்பினி வத்வத்சதாம்னி தனதா கோபாங்கனா ஸ்வாங்கனாः ஸ்ருங்காரா கிரிகௌரிகம் சிவ சிவ ஸ்ரீமந்தி பர்ஹாணி ச ஸ்ருங்கக்ராஹிகயா ததாபி ததிதம் பிராஹுஸ்திரிலோகேஸ்வரம் ஸ்கந்தாவாரசதா பிரஜா கதிபயே கோபாः சகாயாதயः ஸ்கந்தாலம்பினி வத்சதாம்னி தனதா கோபாங்கனா ஸ்வாங்கனாः ஸ்ருங்காரா கிரிகௌரிகம் சிவ சிவ ஸ்ரீமந்தி பர்ஹாணி ச ஸ்ருங்கக்ராஹிகயா ததாபி ததிதம் பிராஹுஸ்திரிலோகேஸ்வரம். இந்த கிருஷ்ணனை, இந்த கண்ணனை உலகத்தார் எல்லாரும் திரிலோகேஸ்வரன் என்று சொல்கிறார்கள். 3 உலகங்களுக்கும் அரசன். அப்படி என்னதான் அவனிடம் சிறப்பாக இருக்கு? அவனுடைய சாம்ராஜ்யத்தில் யார் மக்கள், பிரஜைகள் அப்படின்னு யாராவது கேட்டால், குடிசைகளில் வாழும் ஏழை மக்கள், இடையர்கள், ஆயர்குல கோபிகள், கோப்பர்கள், இவர்கள் தான் அவனுக்கு துணையாக இருக்கிறார்கள். அதாவது எப்படின்னா மந்திரிகள், பிரதானிகள் ஸ்தானத்தில். சரி போட்டோம். அவனுடைய ஆடை ஆபரணங்களாவது ராஜா மாதிரி இருக்கா? கன்றுகளை கட்டி போட பயன்படும் ஒரு தாம்பு கயிறு தான் அவன் கழுத்தில் தொங்கும் சங்கிலி. கப்பம் கட்டும் சிற்றரசர்கள் யார்னா தன் உறவினர்களான இடைச்சிகள். அவனுக்கு அலங்கார பொருள் என்னென்ன பேஷா உண்டு. ஒரு காவி கட்டி, பளபளப்பான மயில் இறகு. இதான் அரசன் என்று சொல்லிக்கிறதுக்கு ஏதாவது உண்டா? நிறைய உண்டு தான். ஆனால் இதுவரை சொன்ன விஷயங்கள் போராதா? ஒரு பெரிய மாட்டை பிடிக்கணும்னா அதன் கொம்புகளை மாத்திரம் பிடிச்சா போராதா? இதனை ஸ்ருங்க கிராஹிகா நியாயம் என்ற ஸ்லோகத்தில் தெரிவிக்கப்படுகிறது. பானை சோற்றுக்கு ஒரு பருக்கை பதம் என்பது அதன் பொருள். இதுவரை சொன்னதை போலத்தான் மற்ற விஷயங்களும். நீங்களே ஊகித்து கொள்ளணும். உடனே சிவசிவா அப்படின்னு காதை பொத்தி கொள்ள வேண்டும் போல் இருக்கிறது. இவ்வளவு அற்பமான உடைகளை வைத்து கொண்டிருப்பவனை போய் அரசன் திரிலோகேஸ்வரன் என்று மக்கள் கூறுகிறார்களே, என்ன அதிசயம்! இது ஒரு நிந்தாஸ்துதி. தூற்றுதல் என்ற வியாஜத்தில் அவனுடைய சௌலபியத்தை அனுபவிக்கிறான். பரத்வம் கண்டு அகலாமைக்கு சௌலபியம், சௌலபியம் கண்டு இகழாமைக்கு பரத்வம். 2 இருக்குது கண்ணன்கிட்ட. கண்ணனை விரும்பாதவர் யாரானும் உண்டா? அதை 62வது ஸ்லோகத்தில் தெரிவிக்கிறார். ஸ்ரீமத் பரிஹி சிகண்ட மண்டனஜுஷே ஷியாமாபிராமத்விஷே லாவண்யைக ரசாவசிக்தவபுஷே லக்ஷ்மீ சரப்ராவிருஷே லீலா கிருஷ்ணரசஜ்ஞ தர்ம மனசே லீலாமிருத ஸ்ரோதசே கேவானஸ்பிருஹயந்தி ஹந்த மகசே கோபி ஜனப்ரேயசே ஸ்ரீமத்பர்ஹி சிகண்டமண்டனஜுஷே ஷியாமாபிராமத்விஷே லாவண்யைக ரசாவசிக்தவபுஷே லக்ஷ்மீ சரப்ராவிஷே லீலா கிருஷ்ணரசஜ்ஞ தர்ம மனசே லீலாமிருத ஸ்ரோதசே கேவானஸ்பிருஹயந்தி ஹந்த மகசே கோபி ஜனப்ரேயசே. கண்ணனுக்கு ஒரு அழகான மயில் இறகு தான் அலங்காரம். அவனுடைய நீல திருமேனி வண்ணம் மனம் கவர் காந்தியை உடையது, மனத்தை கவரும் ஒளியை உடையது. அந்த நீலமேக சியாமலனுடைய வர்ணம் அழகு என்ற ரசானுபவ விசேஷம் அவன் திருமேனி ஒன்றுக்குத்தான் உண்டு.
செல்வம் என்ற பெரிய தடாகத்திற்கு அவனே நீரை பொழியும் மழைக்காலம். அவனுடைய தெய்வீகமான லீலைகள் ரசிகர்களின் உள்ளங்களை கவர்பவைகள். அவனுடைய திருவிளையாடல்கள், தெய்வீக திருவிளையாடல்கள் ஒரு அமுத வெள்ளம். அவனுடைய திருவிளையாடல்கள் ஒரு அமுத பிரவாகம். அந்த அமுத பிரவாகமே அவனே தான். அவன் கோபியர்களுக்கு மிக 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 பிரியமானவன். இப்படிப்பட்ட கண்ணன் என்ற ஜோதி ஸ்வரூபனிடம் ஆசை கொள்ளாதவர்கள் யாரான இருக்க முடியுமா? நிச்சயமாக முடியாது. அடியேன். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.